ஜிடி கிராசர் பெருங்காயம் பெருமையுடன் வழங்கும் டாப் குக்கே டூப் குக்கே சீசன் 2 உடன் வழங்குவோர் அனு ஸ்டைல்ஸ் ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல். ஓகே, சோ நம்மளுடைய டிசிடிசி குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் குக்ஸ் அண்ட் டூப் குக்ஸ் வந்து ஆனந்தம் நமக்கு நேற்று வந்திருந்தோம். பாத்திருக்கியா? என் பக்கத்து வீட்லயோ இல்லன்னா என் ரிலேட்டிவ்ஸ் என்னடா பண்ணி கிழிச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சம்பாதிச்சது இத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மாஸ் குக்கிங் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். மணக்க மணக்க சாப்பாடு பரிமாற போறோம். இந்த மாதிரி அருமையான விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நடக்க போகுது. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். இங்கே இவ்வளோ குழந்தைகள் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் எவ்வளோ வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஆக்ட் மூலமாக சொல்கிறதுக்காக நம்மளுடைய மோனிஷா வர போகிறாங்க. அண்ட் மோனிஷாக்கு ஹெல்ப்பாக வந்து ரவி அண்ணா அண்ட் சிவாங்கி இருக்க போகிறாங்க. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வெல்கம் பண்ணலாம். ரவி அண்ணா அண்ட் மோனிஷா ப்ளீஸ் கம். என்னடி புக்க வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க? நீ இப்படி படிக்க ஆரம்பிச்சா இந்த வீட்டு வேலை எல்லாம் யாரடி பாப்பா? இன்னொரு புக்க எடுத்து படிச்ச என்ன புக்க இனிமேல் பார்க்க கூடாது. வீட்டு வேலை செய்வியா? செய்வியா? எங்க வீட்டு பொம்பளைங்களை வேலைக்காரி ஆக்கள் பாக்குறதுக்கு உன்ன வேலைக்கு சேர்த்த புக்கோட இனிமேல் பார்க்க கூடாது. இதுதான் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. நீ எதுவும் கவலைப்படாத, படி. படிப்பு மட்டும்தான் எல்லாம். படிப்பு தான் நம்மளை எப்பவுமே காப்பாத்தும். அதனால நீ தைரியமா படி, நம்ம பாத்துக்கலாம்.
ஒரு அருமையான ஆக்டை கொடுத்தாங்க. அதாவது எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வந்து ஒரு ஃபீமேல் லீட் வச்சு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வச்சு சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஆப்ட். ஏன்னா எவ்வளவோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் பொன் குழந்தைய படிக்க வைங்கன்னு. இன்னி வரைக்கும் வந்து பொன் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி தான் வச்சுருக்காங்க. பசங்க எப்படியாவது வந்து மேலே வந்துடுவாங்க. பொண்ணுங்க கண்டிப்பாக படிக்கணும், மேலே வரணும், அது படிக்க வைக்கணும். பேரண்ட்ஸும் சரி, ரவி பண்ண கேரக்டரில் யாராவது இருந்தாங்கன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்கள வேலை செய்கிறதுக்கு சமமாக படிக்க வச்சா அது மகா புண்ணியம். ஸோ படிக்க வைக்கணும். எல்லாருக்கும் இது மூலியமாக சொல்லிக்கிறது அதுதான். எவ்ரிபடி ஷுட் மேக் த கேர்ள் சைல்டு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், படிச்சே ஆகணும். படிப்பை மட்டும் நம்ம கிட்ட யாராலும் எடுத்துக்க முடியாது. சூப்பர். ஆக்சுவலி நான் படித்தது ரொம்ப கம்மி சார். 9th ஸ்டாண்டர்ட் தான் சார் படித்தேன். நான் ஸ்பீக் இங்கிலீஷ் பேசுவேன், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி. ஆனால் எனக்கு படிக்கணுங்கிறது தீராத ஆசை சார், தீராத ஆசை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மிருதங்க வாசிக்கும் போது கலாக்ஷேத்ரா பக்கத்தில் தான் இருந்திருக்கும். நான் உருப்படியாக அதையும் கற்றுக்கல. ஒரு பைக் மெக்கானிக்கை ஆரம்பித்து ஸ்டண்ட்டை கற்றுக்கிட்டு ஒரு சினிமாவில் ஒரு பொசிஷனை போட்டு, ஆனால் எனக்கு படிப்பு தெரியாது. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா டைலாக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சு நான் எழுதி டைலாக்கை படித்து என்ன லாங்குவேஜ் அந்த டைலாக் இருந்தாலும் பேசுவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் பிள்ளைங்க 2 பேரும் படிக்கணும்னு சொல்லிட்டு என் பொன் பிள்ளையை படிக்க வச்சேன். இன்னைக்கு ஒரு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஸர் இஸ் அ காலேஜ் ப்ரொஃபஸர். என்னோட சன்னு வந்து ஒரு பெரிய பிராண்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கான். இன்னைக்கு அவன் படிச்சுட்டு என்னுடைய மாப்பிள்ளையும் IHMல ப்ரொஃபஸரா இருக்காரு. என்னோட மாப்பிள்ளையும் அந்த படிப்புக்கான வேல்யூ வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா எனக்கு படிக்க அது சான்ஸ் கிடைச்சது. ஆனா எனக்கு இந்த வேலை கஷ்டங்கள், வீட்டு கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாம மெக்கானிக்கா இருந்து ஃபைட் கத்துக்கிட்டு இப்படி வந்தேன். ஆனா அந்த படிப்பு, இந்த பாப்பா சொன்னால படிப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். படிச்சா இன்னைக்கு என் பொண்ணு என்ன ஹேண்டில் பண்றா, டாடி டூ திஸ், திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னோட ஃபேமிலியில நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மோனி பண்ண ஒரு சீன் போதும். அந்த கையில இருக்கிற புக்ல அந்த கான்ஃபிடன்ஸ் கால்ல தெரிஞ்சது. அதுதான் படிப்பு கொடுக்கும். That is what it is. அதனால படிங்க, பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் படிங்க. படிச்சீங்கன்னா தனியா இண்டிவிஜுவலா நீங்க யாருன்னு சர்ச் பண்ண முடியும். உண்மையாலுமே படிப்பு வந்து மரியாதையை கொடுக்க முடியும்னா. வாகிசா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இவங்க பண்ண ஆக்டை வந்து பத்தி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முதலாவது சூப்பராக இருந்தது. அதுக்கு மற்றது கல்வி என்றது அந்த அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் சொன்னால் இதுக்கு முதல் மிருதங்கம் வாசிச்சது அது ஒரு கலை. அடுத்தது கல்வி. ரெண்டும் வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தளம் மாதிரி. ரெண்டுமே இருந்தாலே அவன் தன் வாழ்வியலில் நல்ல பண்பாடுகளையும் எல்லாத்தையுமே பழகிக்கொள்வான். கல்வியுமாக தான் சொல்லிக் கொடுக்கும், அது மாதிரி கலையுமாக தான் சொல்லிக் கொடுக்கும். நான் இந்த வாழ்க்கையில் நான் ஒரு பாட்டளிப்பேன். எப்படின்னால், நான் வறுமையில் வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன், கலைமகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன், விண் வெளியில தெரிகிற சந்திரன், வளர்புறையில பிறந்த நெற்புத்திரன், செந்தமிழ்மறை தந்தனல் வள்ளுவன் ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன், தன் வினைதானை தன்னை சுடும் உன் கனவுகள் வாழ்வை பெறும், முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும், படிக்கிற வயதில வறுமைகள் கொடியது, மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது, மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது, குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே எழுந்தவன், என் அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான், பெத்தவள் மடியில கனவுகள் கிளந்தாள், கரை விழும் கலி காலம் உன் கனவுகள் நிலையாகும், உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும். சூப்பர். இது வந்து வாகிசா, இது நீ சொன்னதெல்லாம் அப்துல் கலாம் சாருக்கே பொருந்தும். அதான் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்படிதான் இருந்தது. என்றால் ஒரு ஆரம்ப கல்வி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பரவாயில்லை. அண்ணாலாம் வந்து கேலண்டரில் வர்ற சைட் அந்த ஒயிட் லைனில் எழுதி படித்தேன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த பிள்ளையை படிப்பிச்சேன் நான். ஸோ கல்வி என்றது எவ்வளோ முக்கியத்துவம் என்றால், இப்போ பிள்ளைகளை கல்வி என்ற விஷயத்தில் எப்போவுமே அதில் தடை கொடுக்காமல் கல்வியை முன்னிறுத்தி அதுக்கு பிறகு கலையையும் கொடுங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். டாட் சூப்பராக இருந்தது. ரெஸ்பெக்ட். எஸ், சொன்ன மாதிரி படத்தில் டைலாக்ஸ் ஷெஃப் என்னன்னா, நம்மகிட்ட எது இருந்தாலும் எடுத்துப்பாங்க, ஆனால் படிப்பை மட்டும் எடுத்துக்கவே முடியாது. ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம். அதை அழகான ஆக்ட் கொடுத்த மோனிக்கு திருப்பி ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்துடலாமே. டிசிடிசி வந்து இன்னைக்கு வந்து ஆனந்தம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது இந்த தருணத்தில் அடுத்த ஒரு அழகான பாட்டை கொடுக்க போறது நம்மளுடைய சிவாங்கி அண்ட் போ அத்தைக்கு பிறந்தவளே, அழகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவ
தாமரை பட்டாம்பூச்சி பிடித்தவள் தாவணிக்கு வந்தது இப்போ மூன்றாம் பிழையனை முழு நிலவானது இப்போ மௌனத்தில் நீருந்த யாரை தான் கேட்பதிப்போ ஆத்தங்கர மரமே அரசமரையிலே ஆழமர கீழே அதில் உறங்கும் கிளியே ஆத்தங்கர மரமே அரசமரையிலே ஆழமர கீழே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உழவு காட்டுற ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவரமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது நான் பருத்தி மாற போனேனே காகதான் கத்தி போனாலோ கதவுதான் சத்தம் போட்டாலோ ஓ முகம் பார்த்து ஓடி வந்தேனே ஒத்தையில் ஓட கரையோரம் கத்தியும் பேர் சொன்னேனே ஒத்தையில் ஓடோரையிலோரம் கத்தியும் பேர் சொன்னேனே அந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாத ஏ ஒத்த உசுறு போனா நீயும் வராத ஆத்தங்கர மரமே அரசமரையிலே ஆழமர கீழே அதில் உறங்கும் கிளியே 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 தாவணி பொண்ணே சுகந்தானா தங்கமே தழும்பும் சுகந்தானா பாதையில் சின்ன பாதம் சுகந்தானா தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா ஐத்தையும் மாமன் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா ஐத்தையும் மாமன் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அண்ணனையும் உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த தென்னையும் சுகந்தானா மாமன் பொண்ணு மச்சம் பார்த்து நாளாச்சு ஓ மச்சானுக்கு மயில பசுவோ தோதாச்சு ஓடக்கர ஒழுவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவரமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாதே அடோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாதே ஆத்தங்கர மரமே அரசமரையிலே ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே நம்மளுடைய பரத் சிவாங்க எப்படி பண்ணாங்க? சூப்பரா இருந்துச்சு. இப்போ இதுக்கு டெடிகேஷன் கொடுக்க 2 பேர் வராங்களா? சரி, ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்றானுங்க. டேய் வாங்கடா. டேய் திருப்பி மாடா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. உண்மையாவே எங்க குரு எங்க ஆஸ்தான் நீங்க தான்.
உண்மையா சொல்லணும்னா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆப்டா செட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வர ஒவ்வொரு வரிகளும் உங்களுக்காக எழுதுன மாதிரி இருக்கு. சத்தியமா இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இனிமேல் இந்த பாட்டு லூப்ல கேட்பீங்க. அப்படி ஒரு பாட்டு. 3 2 1 கிட்ட நெருங்கி வாடா கர்லா கட்ட உடம்புக்காரா பட்டா எழுதி தாடா பஞ்சாமிர்த தாடா தொட்ட பட்ட வேணும்னா கூட்டி போற வாடா ஸ்லேட் முதுகு காரா சாக்லேட் கலர் காரா தேக்கு உடம்பு பார்க்க என் மீச துடிக்குதடா பர 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 பம்ச கக்கர பர 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 பம்ச கக்கர பர பம்ச கக்கர பர பர பர. ஓகே थैंक यू. உங்களை பார்த்து நீங்க சாக்லேட் கலரா ஸ்லேட் முதுகு காரரா லேட் முதுகா இது என்ன படம் இது? இது பழைய விஜய் ஆண்டனி பாட்டு. அருமையான பாட்டு. இந்த வரிகள்லாம் உங்களுக்காக எழுதுன மாதிரி இருக்கு சார். இப்போ நம்ம குக்கிங்குள்ள இறங்க போறோம். சாதாரண குக்கிங்ல மாஸ் குக்கிங் அண்ட் எங்க டீம்ல எல்லாரும் ரெடியா இருக்கோம். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருக்கோம். ரெடியா தான்ப்பா இருக்கோம். நாங்க என்னென்ன பண்ண போறோம்னு ரெசிபி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நாங்க அதோட ரெசிபி மட்டும் எடுத்து வைக்காம வேற லெவல் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எங்களோட டிஷ் சாப்பிட்டு பார்த்து இவங்க வாவ்னு சொல்ல போறாங்க. எங்களோட டிஷ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாமா மக்களே? பார்க்கலாம். ராமு ஷெஃப் டீமானே இன்னைக்கு நம்ம மோதி பார்த்தலாமா? வாங்க போவோம். ஓகே, இப்போ சூப்பரா நம்ம வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம். ராமு சாரோட டீமா பட் சாரோட டீமா அப்படின்னு வந்து பார்க்க போறோம். என்ன டவுட்? பட்சா டீம் தான். வா வா மாப்ள. ராம் சாரோட சிஷ்யர்கள் நாங்க. ஆமா, நாங்கலாம் ஆல்ரெடி கத்தியால ரெடியா வச்சிருக்கோம். பாத்துடலாமா? பாத்துடலாம். அது மட்டும் இல்லாம தரமா சமைச்சு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நாங்க வந்து கொடுக்க போறோம். அருமையா சாப்பிட போறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் எங்க ஃபுட் தான் டேஸ்டா இருக்கும். கன்ஃபார்ம் மாப்ள எழுதி வச்சுக்க. வெயிட் எங்க செஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 52 கிலோ வெயிட் அவரே. என்ன செஃப் பண்ணனும் சொல்லுங்க செஃப். கேட்டியல ராம் சார் டீமா பட் சார் டீமானே எங்க செஃப் சமையல்காரராவே மாறிட்டாரு. எங்க செஃப் சமையல் ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பிப்பாரு? நாங்க கட் பண்ணி கொடுக்காம அடுப்பு பத்த பக்கம் போயிருக்காரு. நாங்க ஆல்ரெடி ரெடிடா. 2 நிமிஷம். பெசன் ரவி நிக்கி போனாங்கன்னா பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா கெடுத்துருவாங்க. உள்ளது கெடுத்துருவாங்க. எங்க டீம்ல வேற மாதிரி செஃப் சிவாங்கி தெரியல. ஜெயிச்சா தருவாங்க துட்டு. உழைப்பு கடையால எங்க பட்டடா. இன்னைக்கு ஒண்ணே யோசிச்சு போட்டுடா. ஈஸ்டர் வெஸ்ட் ராம் சார் எப்பவுமே பெஸ்ட்டா. காலையில சாப்பிட புட்டு தங்கமான வர எங்க பட்டு. நம்ம ஷோவை எடுப்பாங்க கேம். எப்பவுமே நாங்க தான் பெஸ்ட். நான் சொல்றேன் எல்லாரும் ஹனிமூனுக்கு போவாங்க ரோமே. இன்னைக்கு எங்க சாப்பாடு தான் ராமே. இங்க ஸ்பெஷல் என்றாலே அது பட் குழம்புல போடுவாங்க மிளகு. எங்களை தெருவா தான் அழகு. பாரு லேடிஸ் கிட்ட போட்டா என் பேர் லூசி. எங்க ராம் சார் சமைச்சாருனா ஓசி. அது ஓசி இல்ல, அதுதான்டா ராசி. அதாவது சமைச்சு டயர்ட் ஆவோன்னு பார்த்தா கொஞ்சம் சொல்லியே எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதுலயே வேர்த்து ஊத்திச்சு. அதனால நம்ம சமையல் ஆரம்பிக்க போறோம். அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்னு சொன்னாங்க. அவள் தான் எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுலயே அந்த ஒரு தனி எனர்ஜி வந்துருச்சு. என் வாழ்க்கையிலே 29 வருஷம் 10 மாசம் 332 நாள் வெயிட் பண்ணது இந்த நாளுக்காக மட்டும் தான். என்ன சொல்றேன்? செருபா கூட சமைக்கிறது ஒரு பாக்கியம். இன்னொன்னு சொல்லட்டுமா? அதாவது டெல்லா மேல அன்பு இருக்கு. டெல்லா இந்த சீசன் வரலாம் போலாம். ஆனா 2 சீசன் எனக்காக அன்பை காட்டுற ஒரே இடம் கொடுத்தது என் செருபா தான். உனக்கு என்ன பண்ணணும் சொல்லலாம். என்ன பண்ண? குட்டி குட்டியா கட் பண்ணுமா? கைய மட்டும் கட் பண்ணாதீங்க. கை பாத்தியா? கைய மட்டும் கட் பண்ணாத. அப்ப நான் கைய பட்டுக்கணும்னா எமோஷனல் ஆவற. தெரியும். அவங்க கையை தொடாத செருப்பால அடிப்பேன். நான் காலிஃப்ளவர் தான் தொட்டேன். நாங்க இன்னைக்கு அழகான ஒரு காஷ்மீரி புலாவ் தான் பண்ண போறோம். அதுவே நாங்க அசத்த வைக்க போறோம். பட் சார் டீமா ஓட வைக்க. இந்த ஜீரா சோம்பு எல்லாம் போட்டுருங்க முதல்ல. 2 போதும். அப்படியே போட்டுருங்க. முழுசா போட்டுருங்க. நம்ம இப்போ என்ன டிஷ் எல்லாம் செய்ய போறோம் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமா? நீங்க தான் டாப் குக். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோபி 65 பண்ண போறோம். பாயாசம் பண்ண போறோம். பன்னீர் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். அப்புறம் சப்பாத்தி பண்றோம். ஒரு சட்னி பண்றோம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சமைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு காஃபி. பிரமாதம். எனக்கு வந்துருச்சு, அவனுக்கு இன்னும் வரல. இன்னைக்கு என்ன பண்ற நீ? நான் பண்றது வந்து வெஜிடபிள் காஷ்மீரி புலாவ். காஷ்மீரி வெஜிடபிள் புலாவ். ஒயிட் புலாவ். அப்பதான் இப்படிதாங்க ஒரே ஒரு பிரியாணி பண்ணிட்டு ஏதோ 9 ஐட்டம் பண்ண மாதிரி சொல்லுவான். அப்புறம் சொல்லு அடுத்தது சால்னா. சால்னா. சவுத் இந்தியன். அப்புறம் ரைத்தா.
ரைட்டா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா சமைச்சதே இல்லை. அவன் வேற கிச்சன், நான் வேற கிச்சனு. இது கூட சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கத்தினே இருப்போம். ஏய் இது கூட இருக்காது நல்லதுதான். ரைட் விடு. உன்னை தடுக்கவும் என்ன ஜெயிக்கவும் எவனும் பிறந்ததில்ல. குக்கிங்கிறது ஒரு கலை இல்ல? ஆமா ஆமா. தெரியாதுல்ல, நான் ஒன்று ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நான் கோயம்புத்தூர்ல ஒரு குக்குற. நானும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் மறந்துட்டேன். சொல்லு. யாழ்ப்பாணத்தில் நடக்கிற முக்காசு கல்யாணம் எடுக்கிறேன். சாப்பிட்டு வருவேன். இவன் கூட சமைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா இவன் சமைக்கிற மாதிரியே நடிப்பான். அவன் பக்கத்துல இவர் தான் ஓடி இருந்தார் இவ்வளவு நேரம். இவன் இங்கே தான் நின்றுதான். இது வரைக்கும் நவுறவே இல்லை அங்கேருந்து. ஆனா சத்தம் போடுறது வந்து 5000 பேருக்கு பிரியாணி பண்ண மாதிரி சத்தம் போட்டுக்கிறான். இதுல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஆனா வேலை செய்யாம இருந்தா யார் சொல்லுங்க? பிரீதா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். இருந்தாலும் பரவாயில்ல. பயங்கரமா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சிவாங்கி அந்த பக்கம் வேலை செய்யறா, வாயிசன் அந்த பக்கம் வேலை செய்யறான். இது மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கட் பண்றா கண்ணு மூடுறோம். எது? கண்ணு மூடிடலாம். ஆமா. புறா ஒண்ணு இல்லடா. வாங்க மகனே இப்படி தான். சுலபமா கொள்றது. புரியுதா? அதான் இந்த மாதிரி டாப் குக்கா இருக்குது இவ்வளவு கஷ்டமானது எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு தான் தெரியுது. அப்ப டூப் குக் வரது ஈஸியா உங்களுக்கு? குக்கு கஷ்டம் தான். எவ்வளவு எல்லாம் ஹேண்டில் பண்ணோம், உங்களை ஹேண்டில் பண்ணோம், சிவானி ஹேண்டில் பண்ணோம். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அவன் எங்க ஹேண்டில் பண்றாங்க? நான் தானே எல்லாரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அந்த பக்கத்துல இருந்து பாக்குற இந்த பாய்ஸ் எல்லாம் வந்து நாங்க பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. அதையும் நாங்க நோட் பண்ணிக்கிட்டோம். அங்க பன்னீர் கட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. டேய் அதுக்கு பக்கத்துல நடுவுல ஒருத்தி வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காளே, அது என்னோட ஃப்ரெண்டு. அது பக்கத்துல எந்த வேலையும் பார்க்காம டேபிள் தொடச்சிட்டு இருக்காளே, அவன் என் ஃப்ரெண்டு. என்ன சொல்ற? நான் நினைச்சேன் என் தங்கச்சி உண்மையிலே கேவலமா சமைக்கும், ஒரு 3 வாரத்துல வெளியே போயிடும், லைட்டா அவர் ஃபீல் பண்ணிட்டு விட்டுறலாம்னு பார்த்தா இப்படி. அப்ப அவங்க நல்லா குக் பண்ண கூடாது, எலிமினேட் ஆனும் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு சீரியஸாவே எனக்கு சரிப்பா, எனக்கு என் தங்கச்சி நினைச்சு பிரீத்தம் சந்தோஷமா இருக்கு. சரி சமையலே ஒண்ணும் தெரியாதுன்னு பார்த்தேன். இப்ப கடவுள் பிடித்துல ஒரு நல்ல அந்த போன வாரம் சமைச்சு பாராட்டு வாங்கிச்சுல. யாரோட மென்டர்? அப்படியா? ஏய் அப்ப என்னமோ நீங்க நடக்க சரிப்பா, கைய வச்சா ராங்கா போனதில்லை. நான் உனக்கு நான் வந்து 3 எபிசோட்ல எலிமினேட் ஆகணும்னு சொல்லிறான். எலிமினேட் ஆகும்டா. நீ எலிமினேட் ஆயிட்டனா அன்னைக்கு நான் வந்து செத்து விட்டு நான் இறங்கிடுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? எலிமினேட் ஆனா செட் விட்டே போறேன்டா. அன்னைக்கு நான் இறங்கிடுவேன். நான் ஆல்ரெடி செட் அனுப்பலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏண்டா அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. போட்டுங்க, ஆனியன் போடு. ஆயிடுச்சு. கேஷ்யூ பேஸ்ட் கொஞ்சோண்டு. ஆனா ஒயிட் கலர் இருக்கணும் பிரியாணி. புரியல. இன்னைக்கு என்ன சார் வெள்ளரிக்காய் ஜூஸ் போட போறோமா? 150 பேருக்கு 150 வெள்ளரிக்காவா? அம்மா 10 விரல தான் இருக்கு, என்னால வெட்ட முடியாதுமா. வாங்க 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 வெட்டலாம். ஏய் நாங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். என் தலைவன பாடுறா 42 வயசுலயும் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கான். இவன் அடிபட்டு சாக போறான்டா. 42 வயசு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க?